அண்மைச் செய்தி. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்காததை கண்டித்து பொதுமக்கள் திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அணுமின் நிலைய வளாக வாயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அணுமின் நிலையத்திற்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி இந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்காததை கண்டித்து பொதுமக்கள் திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அணுமின் நிலைய வளாக வாயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் திருமலைக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் திருமலைக்குமார், எதன் காரணமாக அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படவில்லை? கூடுதல் விவரங்கள் என்ன? நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் பார்த்தோம்னா பல 1000 மெகாவாட் மின்சார உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகள் தற்போது செயல்பட்டு வருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே 3, 4, 5, 6 ஆகியவற்றுக்கான பணிகளும் தொடர்ச்சியாக அந்த கூடங்குளம் அணு நிலையத்தில் நடந்து வருகிறது. ஏற்கனவே கூடங்குளம் அணுமின் நிலையம் கட்டுகின்ற பொழுது ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. அதாவது கூடங்குளம் நிலையம் அணுமின் நிலையம் கட்டுவதற்கு இடம் கொடுத்தவர்களுக்கும் உள்ளூர் நபர்களுக்கும் அந்த வேலைவாய்ப்பு ஒரு சில பிரிவுகளில் வேலைவாய்ப்பு அளிக்க வேண்டும் என தற்போது உத்தரவு போடப்பட்டு அது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக கூடங்குளம் நிர்வாகம் உள்ளூர் ஆட்களுக்கு பணி கொடுக்காமல் புறக்கணித்து வருகிறது. தொடர்ச்சியாக தற்போது கூட அதாவது அடுத்தடுத்து பணிகள் அணு உலை கட்டுமான பணிகள் நடந்து வருகின்ற பொழுது நேர்முக தேர்வு நடத்துகின்ற பொழுதும் வெளி மாநிலத்தவர்கள் வெளி மாவட்டத்தவர்களுக்கு பணி வாய்ப்புகளை வழங்கப்பட்டு வருகிறது. உள்ளூர் நபர்கள் தகுதி இருப்பினும் கூட உள்ளூர் நபர்கள் அந்த வேலை பணிக்கு புறக்கணிக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வாக்குறுதியின்படி அதாவது உள்ளூர் அந்த கூடங்குளம் அணுமின் நிலையம் கட்டுவதற்கு நிலம் கொடுத்தவர்களுக்கும் உள்ளூர் இளைஞர்கள் அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பது தொடர்ச்சியாக அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இப்போ ஒரு சில ஆண்டுகளாக அது பின்பற்றப்படாத நிலை இருந்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே தற்போது கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட நடந்த அந்த தேர்வில் கூட உள்ளூர் மக்களுக்கு வாய்ப்பளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சுமார் ஒரு 50க்கும் மேற்பட்டோர் இன்று காலை கூடங்குளம் அணுமின் நிலையம் முன்பாக கூடி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்க வேண்டும், அவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்ற போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனைத் தொடர்ந்து கூடங்குளம் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்து எங்களுக்கு இது உறுதியான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கையோடு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் 50க்கும் மேற்பட்டவர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த உள்ளூர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு செல்லும் நபர்கள் கடும் சிரமத்துக்குள்ளானாங்க. அந்த பகுதியில் ஒரு போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. தொடர்ச்சியாக சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக அந்த மக்களின் போராட்டத்தின் காரணமாக ஒரு பதட்டமான சூழ்நிலையும் அங்கு நிலவியது. விவரங்களுக்கு நன்றி திருமலைக்குமார்.